ஸ்ரீ மகாபெரியவாச்சரணம். நிலத்துக்கு ஒரு தேவதை, நீருக்கு ஒரு தேவதை, நெருப்புக்கு ஒரு தேவதை, காற்றுக்கு ஒரு தேவதை, இப்படி ஒன்னொன்னுக்கு ஒரு தேவதை உண்டு. இதுல எந்த தேவதைக்கு நாம தீங்கு செஞ்சாலும் அந்தந்த தேவதைகளுக்கு தெரிஞ்சிரும். நான் இப்படி சொல்றச்சே சில பேர் இந்த ஐம்பூதங்கள் எல்லாம் ஜட வஸ்துக்கள் தானே, இதுக்கு உயிர் இருக்கா என்ன? சாஸ்திரம்ங்கிற பேர்ல இவ புரளிய கிளப்புறா அப்படின்னு சொல்லலாம். அதுக்கும் நான் விளக்கம் சொல்றேன். நம்ம சரீரம் இருக்கு, அதுக்குள்ள பாக்டீரியா, நாக்கு பூச்சி மாதிரி சில கிருமிகள், புழுக்கள் உண்டாகி நம்ம மாமிசத்தை ஆகாரமா எடுத்துட்டு ஜீவிக்கிறது. இது எங்க நம்ம உடம்புல இம்சை செஞ்சாலும் நமக்கு தெரிஞ்சிடுறது. ஆனா இது நமக்கு தெரியும்னு அந்த கிருமிக்கு தெரியுமோ? நமக்கு நிலம், நீர் எப்படி ஜட வஸ்துக்களோ அதே மாதிரி அந்த கிருமிகளுக்கு நம்ம சரீரமும் நம்ம உடம்புல இருக்கிற ரத்தத்தையும் ஜட வஸ்துக்கள்னு நினைச்சுட்டு இருக்கு. இதுக்கு ஒரு உயிர் இருக்குன்னு தெரியாமலே இருக்கலாம். நம்ம உடம்புல எங்க கிருமி இருந்தாலும் அத மருந்து சாப்பிட்டு ஒழிச்சு கட்டிடுறோம். அதே மாதிரி பஞ்சபூதங்கள், மரம், மலை, இப்படி எதுக்கு நாம கெடுதல் பண்ணினாலும் அதுக்குண்டான தேவதைகள் நமக்கு அவளோட சொந்த சக்தியால தண்டனை கொடுப்பாங்க. சர்வேஸ்வரன் அவங்களுக்கு அப்படி ஒரு சக்தியை கொடுத்திருக்கார். தேவர்களுக்கு 3 ரூபங்கள் உண்டு. ஒன்று ஆதி தெய்வீக ரூபம், 2 ஆதி பௌதீக ரூபம், 3 ஆத்தியாத்மீகம். ஆதி தெய்வீக ரூபத்துல உள்ள தேவர்களுக்கு திவ்ய சரீரம் உண்டு. ஆதி தெய்வீக ரூபத்துல உள்ள தேவர்கள் கிட்ட மனிதர்கள் அவங்க தவ வலிமையால பார்த்து பேச முடியும். ஆதி பௌதீக ரூபத்தால தேவர்கள் பஞ்சபூதங்கள்ல கலந்து அரூபமாகவும் இருப்பாங்க. ஸ்ரீ மகாபெரியவாச்சரணம்.